மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் VAK பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போறோம்னா, நிறைய பேர்கிட்ட இல்லாததை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது சந்தோஷம். அது ஏன் இல்லை, அது எங்கேருந்து வருது, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாப்பினஸ்ன்றது வெளியேந்து வராது உள்ளேந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாப்பினஸ் வந்து நீங்கள் வெளியே தேடக்கூடாது, உள்ளே தான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. நமக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த காலத்தில் ஜென்ரேஷனில் பீப்புள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு நம்ம போயிட்டு ஹாப்பினஸ்ன்றது நீ உள்ளேருந்து தான் வரும், நீ ஹாப்பினஸை வெளியே தேடாத அப்படின்னு சொன்னால் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த காலம் ஜென்ரேஷன் அப்படி இருக்கு. ஸோ இந்த காலத்து ஜென்ரேஷனில் ஹாப்பினஸ் வந்து ஒரு சில பேருக்கு வந்து அவங்களோட டீம் ஜெயிச்சா ஹாப்பியாக இருப்பாங்க கிரிக்கெட் மேட்ச்சில். இன்னொரு சில பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து வேலை கிடைச்சிச்சுன்னா சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து அது நடந்தால் சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு விதமா இருக்கும் ஹாப்பினஸ்ன்றது. அப்புறம் நிறைய பேர் வந்து என்னன்னா வெளிய விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி ஸ்மோக்கிங், சிகரெட்டு, இந்த ட்ரிங்கிங், அதுக்கெல்லாம் அடிக்ட் ஆயிட்டு அதுதான் என்னோட ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹாப்பினஸ் கைஸ், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு வந்து டெஃபினேஷன் அது என்னன்றது நான் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். பட் ஆனால் அந்த சந்தோஷம் எங்கேருந்து வருது அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். உண்மையிலே அது எங்கேருந்து வருது, வெளியேந்து வருதா இல்லை உள்ளேந்து வருதா? ஸோ அதுக்கு யார் காரணமாக இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஹாப்பினஸ்க்கு காரணம் வேற யாராதா இல்லை நம்மளே காரணமாக இருக்குமா? இந்த ஹாப்பினஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கைஸ். அதுக்கப்புறம் வந்து சந்தோஷம்ன்றது உள்ளேந்து வருதா இல்லை வெளியேந்து வருதா, சந்தோஷத்துக்கு நம்ம காரணமா இருக்குமா இல்லை வேற யாராவது காரணமா இருக்காங்களா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். அது என்னதுன்னா, இப்போ எல்லாரும் IPL பார்க்குறோம். இந்த IPL வந்து நான் நிறைய சீசன்ஸ்க்கு முன்னாடி இந்த IPL பத்தி நான் ஒரு மேட்ச் பத்தி பேசுறேன். அந்த IPL என்ன நடந்துச்சுன்னா, இந்த மாதிரி இப்போ சென்னைக்கும் RCBக்கும் மேட்ச் நடந்தது. சென்னைக்கும் RCBக்கும் மேட்ச் நடக்கும்போது சென்னை வந்து செகண்ட் பேட்டிங்கு. சென்னை வந்து 1 ball 2 runs to win இருந்துச்சு. 1 ball 2 runs to win இருக்கும்போது RCB பவுலிங் போட்டாங்க. எப்படியாவது RCB வந்து எதிர் விக்கெட் எடுக்கணும் இல்லை ரன் ஓட விடாமல் பார்க்கணும். அப்போதான் வந்து RCB வின்னர். சரி, மேட்ச் நடக்கும்போது RCB வந்து பவுலிங் போட்டாங்க. பேட்டால் அடிச்சான் சென்னையில் இருக்கிற பேட்ஸ்மேனு. பின்னாடி ஃபீல்டர் வந்து கேட்ச் பிடிச்சிட்டான். கேட்ச் பிடிச்சோடனே RCB வின் ஆயிடுச்சு. RCB வின் ஆனோடனே எல்லாரும் சந்தோஷமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் பயங்கரமா கொண்டாடுறாங்க. ஏன்னா வந்து சென்னை மேல விக்டரின்றது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ RCB வந்து பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா திடீர்னு ட்விஸ்ட் வருது. அது என்னதுன்னா நோ பால். திடீர்னு அம்பையர் வந்து அது நோ பால்னு சொல்லிட்டான். அவங்க ரன் ஓடிட்டாங்க. ஸோ நோ பால்னு சொன்னோடனே நோ பாலுக்கு 1 run வந்துருச்சு, பேட்ஸ்மேன் ஓடினதுக்கு 1 run வந்துருச்சு. 2 runs from 1 ball. RCB வந்து தோத்துருச்சு. ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ RCB கொண்டாடினாங்கல்ல, இந்த சந்தோஷம் வந்து அவங்களுக்கு எங்கேருந்து வந்தது, ஜெயிச்சதுலேருந்து வந்ததா? இல்லை, கிடையாது. ஏன்னா ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நோ பால். ரியாலிட்டி நோ பால்ன்றது யாருக்குமே தெரியாது அம்பையர் சொல்ற வரைக்கும். பட் இருந்தாலும் RCBக்கு வந்து அந்த சந்தோஷம் எங்கேருந்து வந்தது? உண்மையிலேயே RCB ஜெயிச்சதுனால வந்ததா இல்லை RCB வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சதுனால வந்ததா? ஸோ இந்த நினைச்சது எங்க நடந்தது? மைண்ட்ல தானே நடந்தது. ஸோ இந்த RCB வந்து நோ பால் தெரிஞ்ச உடனே கூட நோ பால்னு சொன்னோடனே RCBயோட சந்தோஷம்லாம் குறைஞ்சிச்சு. பட் அது நோ பால் வந்து அவன் போடும் போதே நோ பால். ரியாலிட்டி வந்து என்னது? நோ பால் தான். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஹாப்பினஸ் இஸ் கனெக்டட் டு அவர் ரியாலிட்டி. நடந்தா சந்தோஷம், நடக்கலன்னா சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். தோத்தா சந்தோஷம் இருக்காது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரியாலிட்டிக்கும் ஹாப்பினஸ்க்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. ஹாப்பினஸ்ன்றது நம்மள கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ RCB சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? ரியாலிட்டிவா? ரியாலிட்டி கிடையாது. ஏன்னா ரியாலிட்டி இஸ் நோ பால். பட் இருந்தாலும் ஏன் அவங்க கொண்டாடினாங்க? ஏன்னா வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்க சந்தோஷத்துக்கு காரணம் அவங்களாவே இருந்துக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த ஹாப்பினஸ் வந்து ட்ரூ ஹாப்பினஸ் தானே. அந்த நோ பால்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைச்ச ஹாப்பினஸ் வந்து ட்ரூ ஹாப்பினஸா ஃபால்ஸ் ஹாப்பினஸா? கண்டிப்பா ட்ரூ ஹாப்பினஸ் தான், இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் நோ பால்னு சொன்னோடனே அந்த ஹாப்பினஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அது ஏன்னா ஹாப்பினஸ்ன்றது அவங்க வந்து என்ன, அந்த ஹாப்பினஸ்க்கு காரணம் வந்து அவங்களே தான் கிரியேட் பண்ணிட்டாங்க. அன்கான்சியஸா கிரியேட் பண்ணிட்டாங்க வித்வுட் நோயிங் த ரியாலிட்டி. நான் வந்து RCBக்கு அகேன்ஸ்ட் கிடையாது, சென்னைக்கும் சப்போர்ட் கிடையாது. நான் ஜஸ்ட் நடந்தது சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் உங்களுக்கு. நான் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம ஒருத்தவங்களை போய் பிராங்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நீங்க வந்து பயங்கரமா ஒரு நம்ம ஃபேமிலி மெம்பர்லயே யாராவது ஒருத்தவங்க பிராங்க் பண்றோம், இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பரோ இல்லை ஃப்ரெண்டோ, நீ வந்து லாட்டரி அடிச்சிட்ட, உனக்கு வந்து 1 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்படி இப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பேசி நம்ப வச்சிட்டோம். அவனும் நம்பிட்டான், அது உண்மை நினைச்சிட்டு நம்பிட்டான். உண்மை நினைச்சிட்டு நம்பிட்டோன்னே அவனுக்கு பயங்கரமா சந்தோஷம் பொங்கி வருது அவனுக்கு. ஸோ இந்த சந்தோஷம் அவனுக்கு வந்து ரியாலிட்டியிலேருந்து கிடைக்குதா இல்லை அவனே கிரியேட் பண்ணிக்கிட்டானா? ஒருவேளை உண்மையிலே சந்தோஷம் வந்து ரியாலிட்டியிலேருந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரியாலிட்டி என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ரியாலிட்டியை வந்து அவன் நிஜமாலே லாட்டரி அடிக்கல. பட் இருந்தாலும் அவன் லாட்டரி அடிச்சிட்டான்னு நினச்சிக்கிட்டான் பாருங்க.
அதுலேருந்து வருது சந்தோஷம். அப்படின்னா என்ன, சந்தோஷம் வந்து ரியாலிட்டிக்கு சம்மந்தம் இல்லை, அவனே அன்கான்சியஸா கிரியேட் பண்ணிக்கிட்டான். ஸோ நம்ம சந்தோஷம் நம்மளே அன்கான்சியஸா கிரியேட் பண்ணும்போது நம்ம சந்தோஷம் நம்மளே கான்சியஸா கிரியேட் பண்ணிக்க முடியாது. நிறைய நம்மளுக்கு வந்து என்னன்னா, நம்ம சந்தோஷமா இருந்தா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நிறைய ஆக்டிவா இருப்போம், நிறைய விஷயங்கள் நம்மளே ஆக்டிவா பண்ணுவோம். பட் இருந்தாலும் நம்ம அந்த சந்தோஷம்ன்றது நம்ம வந்து டிபெண்ட் ஆகிட்டு இருக்கோம். இது நடந்தா சந்தோஷம், அது நடக்கலன்னா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது கேட்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நான் இப்போ 2 எக்ஸாம்பிள் கொடுத்தேன். அந்த 2 எக்ஸாம்பிள் வச்சு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்களே புரிஞ்சுப்பீங்க சந்தோஷம்ன்றது வெளியேந்து வருதா இல்ல உள்ளேந்து வருதா, நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோமா இல்ல சந்தோஷத்துக்கு காரணம் வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ நீங்க வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும் உங்களுக்கு சந்தோஷம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சந்தோஷத்துக்கு டெஃபினேஷன் நான் சொல்ல, ஜஸ்ட் ஹாப்பினஸ் எங்கேருந்து வருது அப்படின்றத பத்தி நான் பேசுறேன். டெஃபினேஷன்ன்றது நம்ம இன்னொரு வீடியோல பேசுவோம். சோ இப்போ ஹாப்பினஸ் எங்கேருந்து வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஹாப்பினஸ் வந்து எங்கேருந்து வந்து புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி கூட நம்ம வந்து சந்தோஷத்துக்கு வந்து நம்ம வெளியே தேடுறதுக்கு விட நம்ம ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா நல்லா வரும். ஒருவேளை நல்லா வரலனா கூட நம்ம வந்து ஹாப்பியா தானே இருக்கோம் ஆல்ரெடி. ஸோ வி வில் டேக் இட் லைட் ஆர் வி வில் அதுலேருந்து ஏதாவது ஒன்று கற்றுப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.